ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் சுலபமாக பைத்தம்பருப்பு உருண்டை சுவையாக எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து அதை கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும். கொஞ்சம் வறுத்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறணும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக ஆகிடுச்சு. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே கடாயிலேருந்து எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வைக்கிறேன். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக தயார் பண்ணி வச்சுக்கணும். அதை கூட சலிச்சிட்டு நைஸாக இருக்கிற பவுடரை எடுத்துக்கணும். 3/4 கிளாஸு சுகர் எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக தயார் பண்ணிக்கணும். வறுத்த பைத்தம்பருப்பு மாவு, அரைச்ச சுகர் ரெண்டையும் பேஷனில் கொட்டியிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை நெய் விட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதையும் இந்த பேஷன்லேயே போட்டுடலாம். நெய் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்லேயே 1/2 கப்பு எடுத்துகிட்டு உருக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்க்கணும். நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்தா போதும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். உருண்டைகளாக பிடிக்க வேண்டியது தான். ஒரு சிலர் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு நிறைய நெய் போட வேணாம்னு நினைப்பாங்க. அப்போ கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கலாம். உருண்டைகளாக பிடிக்கலாம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி ரொம்ப வயசானவங்களும் நெய்யெல்லாம் இஷ்டப்பட மாட்டாங்க. டைஜஷன் ஆகிறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபுல்லு நெய் ஊற்றி கிளறுறேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறதுன்னு சேர்க்கலாம். சேர்ந்து உருண்டைகள் பிடிக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். ஒரு சிலர் வீட்டில் கொஞ்சம் தான் நெய் இருக்குது அப்படின்னு நினச்சாக்கா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு உருண்டைகள் பிடிச்சி சாப்பிட்லாம். அவங்கவுங்க இஷ்டம்தான். இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஊற்றுறேன். ஏன்னா பொலப்பொலான்னு இருக்குது. அதனால் உதிரியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். உருண்டைகளை பிடிக்க வேண்டியது தான். அப்போவே கமகமான வாசனையாக இருக்குது. நெய் விட்டதுனால நல்லா வாசனையாக இருக்குது. உருண்டைகளாக பிடிச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு பிரசாதமாக நைவேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லாம். பண்டிகை தினங்களில் இந்த மாதிரி பயிறு உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் வரும் பர்த்டே, வெட்டிங் டே அப்போ கூட இந்த மாதிரி செய்யலாம். சீக்கிரமாக செஞ்சிடறதுனால நம்ம அடிக்கடி செய்யலாம் இந்த மாதிரி உருண்டைகள். குழந்தைங்கள்லாம் ஆர்வமாக இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது ஒரு ஆரோக்கியமான உணவு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.